வணக்கங்க. இது வந்து திருச்சி ப்ராப்பர்ட்டிங்க. இப்போ அடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இது திருச்சி. இது வந்து நம்ம கள்ளிக்குப்பம் ப்ராப்பர்ட்டிங்க இது. இங்கே பாருங்க ஒவ்வொன்றா காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து திருமுல்லவாயல் ப்ராப்பர்ட்டிங்க. சரஸ்வதி நகரில் இருக்க ப்ராப்பர்ட்டி. இது வந்து அப்பார்ட்மெண்ட்டுங்க. அயப்பாக்கம் இருக்க அது மாதிரி ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட் சொல்கிறேன் பாருங்க. இது வந்து முகப்பேரில் இருக்க ப்ராப்பர்ட்டிங்க. முகப்பேர்னா வெஸ்ட்டில் இருக்க ப்ராப்பர்ட்டி. இது வந்து அயப்பாக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடம் இது. இந்த மாதிரி கமர்ஷியல் பில்டிங்கும் நம்ம வச்சுருக்கோம் அம்பத்தூரில். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள். இது வந்து அந்த திருச்சி எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க அது. அது மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோம் நம்ம. இன்ட்ரெஸ்ட் பை இருந்தால் நம்ம இன்னும் வீடியோ போடாத வீடுகள் நிறைய இடம் வச்சுருக்கோம். ஏன்னா ஒருத்தலாம் வீடியோ போடக்கூடாதுன்றதுக்காக. இது காட்டாங்குளத்தூருங்க. இந்த ஆட்டுப்பண்ணைக்கு பின்னாடி வருங்க இது. இங்கே வந்து லேஅவுட்டில் வச்சுருக்கோம். அது விஜிஎன் லேஅவுட்டுன்னு சொல்லுவாங்க. சுந்தரம்பாள் நகர் சொல்லுவாங்க பின்னாடி. திருப்பூர்லேயே ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோம். வண்டலூர்லேயும் ஒன்று வச்சுருக்கோம். இது வந்து கொரட்டூர் ப்ராப்பர்ட்டிங்க. இது வந்து பல்லாவரம் ப்ராப்பர்ட்டிங்க. ஜமீன் பல்லாவரம் ப்ராப்பர்ட்டி. அது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் சொன்னால் நம்ம நிறைய இது மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் வச்சுருக்கோங்க. வீடியோ போடாத வீடியோ வச்சுருக்கோம். இது வந்து பல்லாவரம் ப்ராப்பர்ட்டி நார்த்து பேசிங் வேல்ஸ் காலேஜுக்காக போகலாம். உங்கள்கிட்டையும் அது மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் சொல்லுங்கள். விற்று கொடுப்போம், வாங்கி கொடுப்போம். ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய கஸ்டமர் தான். அதே ஒரு சில வீடுங்கள்லாம் வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம நினைப்போம் இல்லை இது ரொம்ப விலை அதிகம் அப்படின்னு. எப்போவுமேங்க நாம் சொல்கிறது மட்டுமே நீங்கள் நம்பக்கூடாது. அந்த ஏரியாவில் போய் ஒப்பிட்டு பார்க்கணும். ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் அதை விட இது பெஸ்ட்டாக. இது நாங்கள் சொத்து சொல்கிறோன்ட்டு மட்டும் இல்லை. நீங்களே வேறு எங்கேயோ சொத்து வாங்கினா கூட அந்த சொத்தை வந்து நம்ம அதை வாங்கக்கூடிய அளவுக்கு கரெக்டு தானே, அந்த ரேட்டுக்கு வாங்குறது கரெக்டு தானான்னு நீங்கள் முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறது, அவர் சொன்னார், இவர் சொன்னதை நம்ம கேட்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஒரு 4 ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது ஒரு ஐடியா இருக்கும். வித்தியாசம், ஓ இது இவ்வளோ இருக்கா, இது வாங்கலாமா, இது நல்ல சொத்து தானான்றது தெரிஞ்சுக்கோங்க. அதோடு இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க, அதான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஏரியாவில் போய் நீங்கள் வேறு எங்கெங்கெல்லாம் இது ரூட்டு போகுது, அந்த சொத்துக்கு நம்ம வாங்கினா நமக்கு எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்குமான்னு பார்க்கணும். ஒரே வழியை போய்ட்டு ஒரே வழி வரக்கூடாது. வேறு எந்தெந்தெல்லாம் வழி இருக்குது, அது வேறு என்னென்ன ஆக்சஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி போனால் தான் நல்லதுங்க. அது கேட்கும் நம்ம போகும்போது தெரியும், நம்ம இப்போ செட் ஆகுமா, ஃப்யூச்சருக்கு செட் ஆகுமான்ட்டு. அதே மாதிரிங்க கண்டென்ட் 1, கண்டென்ட் 2 கண்டென்ட் 3 சொல்கிறேன். வேகன் லேண்ட் ஏதாவது வச்சுருந்தா என்னுடைய அனுபவத்தை மட்டும் சொல்கிறேங்க. ஏன்னா நான் நிறைய செல்வந்தர்கள் எனக்கு தெரிஞ்சாலும் அவங்க சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, எந்த இடத்துல இடம் இருந்தாலும் நம்ம கட்டுறோமோ இல்லையோ அப்படியே வேகன் லேண்டாக இருந்தால் அதுக்கு வந்து கம்பல்சரி நம்ம வரி கட்டணும்னு சொல்கிறார். வரி கட்டினா என்னென்னா, அந்த சொத்துக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி சொத்து ஆளில் சொத்தானே டாக்குமெண்ட் பண்ணிடுறாங்க, அதெல்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரிலாம் ஏதோ நடக்குது இல்லையா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா கூட வந்துட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த சொத்துக்கும் வரி கட்டும்போது என்னன்னா, உங்களுக்கு அதுக்கும் ஒரு ஒரு பாதுகாவல் மாதிரி அது. வியூவை பார்த்து எந்த ஊரில் எப்படிப்பட்ட சொத்தாக இருந்தாலும் சரி, 100 ஸ்கொயர் மீட்டராக இருந்தாலும் சரி, 100 ஏக்கர் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய வரி, அந்த இடத்துக்கான வரி கட்டினீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதனால் கட்டிட்டிங்கன்னா அந்த சொத்துக்கு உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நல்லாயிருக்கும். இது என்னுடைய அனுபவம். பட் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். அந்த சொத்து உங்களை விட்டு யாரும் தேவையில்லாத இல்லீகல் இஷ்யூலாம் வராது. நான் ஏன் அந்த வீடியோ வாரியாக சொல்கிறேன்னா, நிறைய பேர் பார்த்துருக்கேன். எப்போயோ டாக்குமெண்ட் இது மாதிரி பேரில் மாறி இருக்குது, அது மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு பட்டாதெல்லாம் கூட ஈஸியாக இருக்கும். எப்போவுமே வரி கட்டிடுங்க. வரி கட்டிட்டு இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும் சொத்து. அதனால் அனுபவத்தை சொல்கிறேன். ஏன்னா இதுனா ஒன்றா இந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த சொத்து இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டில் அது வந்து இது வருதுன்னு போட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. சொல்கிறவங்க கூட நீங்கள் அன்னைக்கு பட்டா வாங்க போனால் வரியே கட்டாமல் இருக்குது, அதை கட்டணும் இதை கட்டணுன்னுவாங்க. அப்படிலாம் கிடையாது. வரி கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த சொத்துக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். உங்களுக்கு நாலேஜுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஓ நம்ம அது வரி கட்டிக்கிட்டாலும் நம்ம சொத்து இருக்குது. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இந்த இடம் தான் இல்லை, எவ்வளோ பெரிய இடம் இருந்தாலும் சொத்துக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு வரி கட்டுங்க. இந்த மாதிரியான என்னுடைய கருத்து சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன்.
அனுபவத்தில். அது மாதிரி அதே மாதிரிங்க சொத்து நம்ம வாங்கும்போது எப்போவுமே நம்ம கையில் வந்து ஒரு பொருள் வாங்குறோன்னா ரூ. 100க்கு பொருள் வாங்குறோன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1,00,00,000 இருக்கலாம், ரூ. 100 இருக்கலாம். அப்போ வாங்கும்போது 1,00,00,000னே ஒரு இலக்கு வச்சுப்போம். 1,00,00,000க்கு நம்ம ஒரு பொருள் வாங்குறோன்னா நம்ம கையில் ஒரு 60% அப்படி வச்சுட்டு வாங்கினா ரொம்ப நல்லதுங்க. என்னான்னா நிறைய வாங்கிட்டு நம்ம கட்டிடலாம், பேங்க் லோன் கொடுப்பான்னு சொல்லி வாங்கிடக்கூடாது. ஏன்னா நான் அனுபவமாக பார்த்துருக்கேன். நிறைய பேர் இது மாதிரி கட்ட முடியாமல் தவிச்சவங்களும் பார்த்துருக்கேன். அப்போ அதனால் என்னென்னா ஒரு ஃப்ரீடமாக இருக்க மாட்டாங்க. அதுக்காக சொல்கிறேங்க. அப்போ வாங்கும்போது நம்ம 60% வச்சுட்டு வாங்கினா ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நம்ம எல்லாம் வாங்கிடலாம், 80% வாங்கிடலாம், எல்லாம் பாதி வாங்கிடலான்னா கஷ்டப்படுவோம். மற்ற நம்ம இயல்பு வாழ்க்கைலாம் பாதிக்கும். சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? வேலை இருக்கும்போது நம்ம வாங்கிடுவோம், வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா? அந்த அனுபவத்தில் சொல்கிறேங்க. அதனால் நம்ம கையில் என்ன இருக்கோ அது மாதிரி பார்த்துட்டு நம்மளால் முடியுமா, ஃப்யூச்சரில் சூழ்நிலையெல்லாம் பார்த்து சொத்து வாங்குறது நல்லது. கடன் ரொம்ப வாங்கிட்டு கட்ட முடியாமல் கஷ்டப்படக்கூடாது. அடிக்கு வாங்கி வட்டி கட்டுற மாதிரி இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய கருத்துங்க. நன்றி, வணக்கம். என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க இது.